அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோல தகவல் அறியும் சட்டம் அப்படின்னா என்ன, அதை பத்தி முழுமையா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதுல உண்டான சில முக்கிய பிரிவுகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தகவல் பெறும் உரிமை அவருடைய அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது. செக்ஷன் 2F என்ன சொல்லுதுனாக்கா, தகவல் அப்படின்றது எது எதெல்லாம் உள்ளடங்கும் அப்படின்றது தான் சொல்லுது. அதன்படி பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தினுடைய ஆவணம், தகவல், அறிக்கை, சுற்றறிக்கை, உத்தரவு, மாதிரி படிவங்கள் மற்றும் எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய அறிவிப்பா இருந்தாலும் அது தகவல் கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்க போற செக்ஷன் செக்ஷன் 6 சப்கிளாஸ் 1 அப்படிங்கிறது தான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஒரு தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கொடுக்கப்படும் மனுவானது எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த பிரிவு தான் நம்மளுக்கு சொல்லுது. இந்த பிரிவுல ஒரு தகவல் அறியும் சட்டத்தின் கீழே கொடுக்கக்கூடிய விண்ணப்பம் எழுத்துப்பூர்வமா இருக்கணும். அது எந்த வடிவில் இருக்கணும்ன்றதையும். அதே பிரிவுல சப்கிளாஸ் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு துறைக்கு தகவல் கேட்டு அனுப்புறீங்க, அது அந்த துறை இல்ல மற்றொரு துறை அப்படின்றப்போ 5 நாட்களுக்குள்ள என்ன பண்ணணும்னாக்கா, அவங்க அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அதே மனுவை, அதே விண்ணப்பமா அவங்களுக்கு அனுப்பிடணும். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட துறை உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் மனுவா கொடுப்பாங்க. பிரிவு 7 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, எந்த ஒரு தகவலா இருந்தாலும் அது 30 நாட்களுக்குள்ள அந்த விண்ணப்பதாரருக்கு ஒன்னு தபால் மூலியமாவோ அல்லது இமெயில் மூலமாவோ இல்லது அவர் எப்படி கேட்கிறாரோ அந்த ஒரு முறையில அந்த தகவலை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல மிக முக்கியமா மனித உரிமை சம்பந்தப்பட்ட தகவல் நீங்க கேட்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா அது 48 மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. அந்த அடுத்து பிரிவு 8 மற்றும் 9 என்ன சொல்லுது அப்படின்னா, சில தகவல்கள் அந்த RTI ஆக்ட் கீழே, அதாவது தகவல் அறியும் சட்டத்தின் கீழே கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். உதாரணத்திற்கு தேச பாதுகாப்புக்கு உண்டான சில விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை அதன் பிறகு ஒருவருடைய தனிப்பட்ட விஷயங்களை. அப்புறம் பிரிவு 19 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இப்போ ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க, அது சரியா இல்ல அந்த தகவல்ல உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலதிகாரி மூலியமா ஃபர்ஸ்ட் அப்பீல் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் சரி வரல அப்படின்னா செகண்ட் அப்பீல் ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த செகண்ட் அப்பீலும் உங்களுக்கு சரியா தகவல் கொடுக்கப்படல அப்படின்றப்போ, இல்ல காரணங்கள் சரியா கொடுக்கப்படல அப்படின்றப்போ நீங்க ஒண்ணு உயர் நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ நாடி உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இது போன்ற சட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றும் சட்ட விழிப்புணர்வான சில பதிவுகளை தெரிஞ்சு கொள்றதுக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம